தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்கள் தினேஷ். இந்த வீடியோவில் ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு பிடிச்ச இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி பை அண்ட் செல் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு மூவிங் ஆவரேஜ், ஸ்டோகாஸ்டிக் ஆசிலேட்டர், போலிங்கர் பேண்ட், சூப்பர் ட்ரெண்ட், ஆர்எஸ்ஐ, ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் நம்ம ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்லேயோ ஆர் இண்டெக்ஸ்லேயோ ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்டாக் ஒரு லெவலை கிராஸ் ஆகும்போது நமக்கு பை சிக்னல் கொடுக்கும். பை சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம மேனுவலா அந்த ஸ்டாக்கை வந்து பை பண்ணுவோம். இப்போ ஒரு குறிப்பிட்ட லெவல் கிராஸ் ஆகும்போது அது செல் சிக்னல் கொடுக்கும். ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்தோம் அப்படின்னா செல் பண்ணிட்டு நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணுவோம். இது நாள் வரையும் இந்த மாதிரி தான் நம்மளால பை அண்ட் செல் பண்ண முடிஞ்சிருது. அதாவது இண்டிகேட்டர் பை சிக்னல் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்ல ஆட் பண்ணி எத்தனை குவான்டிட்டி உங்களுக்கு வேணுமோ அத்தனை குவான்டிட்டி நம்ம பை பண்ணுவோம். ஓகேங்களா? பட் டெக்னாலஜி வளர வளர பாத்தீங்க அப்படின்னா இப்போ இண்டிகேட்டர் பை சிக்னல் கொடுத்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்டாக்கை பை பண்ற அளவு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இந்த வீடியோல நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ஆட்டோமேட்டிக்கா பை அண்ட் செல் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன், ஸ்டாக்கோட ரிசர்ச் ரிப்போர்ட்லாம் வேணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஃப்ரீ தான். மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடியே மார்க்கெட்டோட இண்டிகேஷன், பிரெடிக்ஷன்ஸ் எல்லாம் அதில் நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா பை அண்ட் செல் பண்றதுக்கு 3 விதமான பிளாட்ஃபார்ம் நமக்கு தேவைப்படும். ஃபர்ஸ்ட் உங்களுக்குன்னு ஒரு டிமேட் அக்கவுண்ட் தேவை. அந்த டிமேட் அக்கவுண்ட்ல தான் நம்ம பை அண்ட் செல் பண்ண போறோம். ரெண்டாவது நமக்குன்னு ஒரு அல்கோ அக்கவுண்ட் தேவை. அதாவது அல்கோ புரோக்கர் நமக்கு தேவை. அந்த அல்கோ புரோக்கர் தான் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பை அண்ட் செல் பண்ணுவாரு. மூணாவது பாத்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு சார்ட்டிங் பிளாட்ஃபார்ம், இண்டிகேட்டரை அந்த சார்ட் ஓபன் பண்ணி அதில் நம்ம அப்ளை பண்ணணும். அதுக்குன்னு ஒரு சார்ட்டிங் பிளாட்ஃபார்ம் தேவை. இந்த 3 அக்கவுண்ட் நம்ம கிட்ட இருந்தது அப்படின்னா நம்மளால இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா பை அண்ட் செல் ட்ரேட் வந்து நம்மளால பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் நிஃப்டி 50 ஓட சார்ட் நான் ஓபன் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இன்னைக்கு நிறைய பேர் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டில தான் ட்ரேட் பண்றாங்க. இந்த 3 இண்டெக்ஸ் தான் அல்கோ வெப்சைட் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸ்டாக்ஸ் வந்து அல்கோ வெப்சைட் வந்து இன்னும் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணல. சோ ஃபர்ஸ்ட் நான் நிஃப்டி 50 ஓட சார்ட் நான் ஓபன் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எல்லாமே சேம் இதே ப்ரொசீஜர் தான். இண்டிகேட்டர்ஸ் போயிட்டு நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு எல்லாருக்குமே ரொம்ப பழக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர். ஸோ நான் அந்த இண்டிகேட்டர் வச்சு இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ சூப்பர் ட்ரெண்ட் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இங்கே செட்டிங்ஸில் கியர் ஐக்கான கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்புட்டில் ஏடிஆர் லென்த்து 10, ஃபேக்டர் வந்து 3 இருக்கும். இது டிஃபால்ட்டாக இருக்கும். பேசிக்காக எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எப்பெல்லாம் வந்து இந்த க்ரீன் கலர் சிக்னல் வந்து கிரியேட் ஆகுதோ அப்போல்லாம் வந்து பை பண்ணுவாங்க. இந்த ரெட் கலர் சிக்னல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா பை பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா செல் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. இல்லை புதுசாக என்ட்ரு ஆகுறவங்க பார்த்தீங்கன்னா ஷார்ட் பண்ணுவாங்க. இதுதான் பேசிக்காக இப்போ எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இப்போ நம்ம இந்த வீடியோலையும் சேம் அதே தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா எப்பெல்லாம் இந்த க்ரீன் சிக்னல் வந்து கிரியேட் ஆகுதோ அப்பெல்லாம் நிஃப்டி 50ல அட் மணி என்ன இருக்கோ அதோட கால் ஆப்ஷனை ஒரு லாட் வந்து நம்ம பை பண்ண வைக்கிற மாதிரி செய்வோம். எப்பெல்லாம் இந்த மாதிரி ரெட் சிக்னல் வந்து இந்த 1 மினிட் சார்ட்ல கிரியேட் ஆகுதோ அப்பெல்லாம் நிஃப்டி 50யோட அட் மணியோட புட்டை வந்து ஒரு லாட் வந்து நம்ம பை பண்ற மாதிரி. ஓகேங்களா? பேசிக்கா வந்து நம்ம ஆப்ஷன் பையிங் தான் நம்ம பண்ண போறோம். தெளிவா புரிஞ்சிருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சார்ட் ஓபன் பண்ணிட்டு அதில் நான் இண்டிகேட்டர் வந்து ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் உங்களோட அல்கோ வெப்சைட் நான் ஓப்பன் பண்ணிக்கங்க. நான் அந்த வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுற நண்பர்கள் யூஸ் பண்ணிக்க. இங்கே ஸ்ட்ராட்டஜிஸில் போயிட்டு இந்த இடத்துல ப்ளஸ் ஆட் நியூன்னு இருக்கு இல்லையா, ஆட் நியூ கிளிக் பண்ணுங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நிஃப்டி சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இங்கே செலக்ட் இண்டெக்ஸில் நிஃப்டி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ட்ரி டைம் வந்து 9:35லேருந்து ஈவினிங் வந்து 3:30 வரையும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ லெக் பை செட்டிங்ஸில் பார்ஷியல் இருக்கட்டும். இது எல்லாமே எதுவுமே நம்ம டச் பண்ண வேணாம். நம்ம ஆப்ஷன் பையிங் பண்ண போகிறோம். கால் ஆப்ஷன், அதாவது இப்போ எப்பெல்லாம் வந்து இந்த க்ரீன் கலர் ஜென்ரேட் ஆகுதோ அப்போல்லாம் அட் மணியை நம்ம பை பண்ணணும். ஓகேங்களா? அப்போது நம்ம பை கொடுத்துருவோம். இங்கே வந்து கால் நம்ம கொடுத்துருவோம். வீக்லியில் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஏடிஎம் கொடுத்துட்டு ஆட் லெக் ஒன்று கொடுத்துட்டு இங்கே ஓவரால் ஸ்டாப் லாஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 500 ரூபாய் நம்ம என்ட்ரு பண்ணுவோம். அதாவது டோட்டலாக. ஓகேங்களா? ஓவரால் ப்ராஃபிட் வந்து ஒரு 1000, அதாவது 1:2 ரேஷியோவில் நான் இங்கே என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே சேவ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதுல நிஃப்டி ட்ரையல் 1 2 3 அப்படின்னு நான் சேவ் பண்ணிக்கிறேன். டன் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி வந்து சேவ் ஆயிரும். இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி ட்ரையல் 1 2 3ன்னு உங்களுக்கு ஷோ ஆகுது. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்.
அதாவது நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா பை பண்ணுறேன். அதாவது எப்போல்லாம் இந்த க்ரீன் கலர் சிக்னல் ஜென்ரேட் ஆகுதோ அப்போல்லாம் நான் பை பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் அதுக்கு 500 வச்சுருக்கேன். எப்போல்லாம் ப்ராஃபிட் 1000 வருதோ அப்போது ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடு அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ இன்கேஸ் வந்து எப்போல்லாம் ரெட் கலர் லைன் வந்து ஜென்ரேட் ஆகுதோ அப்போல்லாம் வந்து நீங்கள் புட் ஆப்ஷனை பை பண்ணணும் அப்படின்னா சேம் அதே போல் தான் ஆட் நியூவை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து பை கால் கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த இடத்துல பை புட் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, அதை வந்து நீங்கள் தனியாக ஜென்ரேட் பண்ணணும். இதிலே வந்து நம்ம ஒரே லெக்கில் ஜென்ரேட் பண்ணக்கூடாது. பை காலுக்கு வந்து நம்ம தனியாக ஒரு ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணணும். அதே போல் பை புட்டுக்கு வந்து நீங்கள் தனியாக வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஆட் நியூவில் போய்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து காலுக்கு மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஒன்ஸ் இந்த மாதிரி நான் நிஃப்டி ட்ரையல் 1 2 3 சேவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிஸ் போர்ட்ஃபோலியோ 3வது சிக்னல்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த லிஸ்ட்டு எல்லாமே இங்கே ஷோ ஆகும். இங்கே பாருங்கள் லாஸ்ட்டாக இருக்குது. நான் நிஃப்டி ட்ரையல் 1 2 3 சேவ் பண்ணேன் இல்லையா, அது இங்கே லாஸ்ட்டாக இருக்குது. இங்கே அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு நேராக பார்த்தீங்கன்னா கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் வியூ சார்ட்லிங் அப்படின்னு இருக்கும். அந்த ட்ரேடிங் வியூவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இங்கே உங்களுக்கு நிஃப்டி ட்ரையல் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் வியூ ஃபார்வர்ட் டெஸ்டிங் டிவி ப்ரொசீட் அப்படின்னு காட்டுது. இந்த இடத்துல எஸ் கொடுங்க. எஸ் கொடுக்குறதுக்கு முன்னாடி கீ வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும் அல்கோ டெஸ்ட்டில். அது எங்கே பார்க்குறது அப்படின்னா மேலே அல்கோ டெஸ்ட்டில் ப்ரொஃபைலில் போங்க. ப்ரொஃபைலில் போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா சிங்கிள் பிரிட்ஜ் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதாவது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சார்ட்டிங் வெப்சைட்டையும் அல்கோ வெப்சைட்டையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். நமக்கான டேட்டா வந்து அந்த சார்ட்டிங் வெப்சைட் வந்து ப்ரொவைட் பண்ண போகுது. ஓகேங்களா, ஸோ இதுதான் அந்த சிங்கிள் பிரிட்ஜ் பிளானோட மீனிங். இப்போ நம்ம சிங்கிள் பிரிட்ஜ் பிளானில் நம்ம ஒரு டோக்கன் ஒன்று வாங்கணும். ஆல்ரெடி நான் டோக்கன் வாங்கிட்டேன், பட் எனக்கு மறந்துருச்சு அப்படின்னா இந்த ரீஜென்ரேட் டோக்கன் அப்படின்னு இருக்கும். எஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் டு ரீஜென்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அக்சஸ் டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு வேர்டு ஓப்பன் பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த டோக்கன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே ஐ ஹேவ் சேவ் திஸ் டோக்கன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ உங்ககிட்ட டோக்கன் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃபார்வர்ட் டெஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிஃப்டி ட்ரையல் 1 2 3 அப்படிங்கிற நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு நேராக கனெக்ட் அப்படின்னு இருக்கும். 2 ஆப்ஷன் காட்டும். ஒன்று சார்ட்லிங், இன்னொன்று ட்ரேடிங் வியூ. இந்த வீடியோவில் நம்ம ட்ரேடிங் வியூவில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் நான் சார்ட் லிங்க் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ட்ரேடிங் வியூ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். ஷோ ஆன உடனே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நிஃப்டிக்குள்ளே போயிருங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்போல்லாம் வந்து க்ரீன் சிக்னல் ஜென்ரேட் ஆகுதோ அப்போல்லாம் நம்ம பை அப்படின்னு நம்ம ஜென்ரேட் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா அலர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிராசிங் அப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ப்ரைஸுங்கிறதுல சூப்பர் ட்ரெண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த பார் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கிற மாதிரி. ஓகேங்களா, ஒன்ஸ் பெர் பார் க்ளோஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அலர்ட் நேம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே என்ன கொடுத்தோம், ஸோ நிஃப்டி ட்ரையல் 1 2 3 கொடுத்தோம் இல்லையா, ஸோ அதையே நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். கீழே மெசேஜஸ் அப்படிங்கிற இடத்துல உள்ள எல்லாத்தையும் இரேஸ் பண்ணிவிட்டு அல்கோ டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல காப்பி பண்ணிக்கோங்க. கீழே ஒரு மெசேஜ் கோடு மாதிரி இருக்கா, ஸோ அதை காப்பி பண்ணி கொண்டாந்து இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ண இடத்துல ரீப்ளேஸ் வித் யுவர் அக்சஸ் டோக்கன் சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அக்சஸ் டோக்கன், அதை ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கே இருக்குது, இங்கே அதை ப்ளேஸ் பண்ணுங்கள். கிவ் எ கஸ்டம் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும் கீழேயே. ஸோ அதை கிளியர் பண்ணிவிட்டு மேலே நம்ம என்ன நேம் கொடுத்தோமோ இல்லை உங்களுக்கு என்ன நேம் பிடிச்சிருக்கோ அந்த நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிடுங்க. ஓகேங்களா, இப்போ மெசேஜ் வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல வெப்குக் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஆனில் இருக்காது. ஸோ அதை எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். ஆல்ரெடி உள்ள வெப்குக்கை வந்து கிளியர் பண்ணிவிட்டு இங்கே ஃபார்வர்ட் டெஸ்ட் இங்கே போனீங்கன்னா என்ட்ரி வெப்புக் யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு அல்கோ டெஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு கிரியேட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிரும். ஓகேங்களா, இந்த இடத்துல ஓகே கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் நிஃப்டி ட்ரையல் 1 2 3 அப்படிங்கிறது லிஸ்டனிங் அப்படின்னு ஷோ ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் எப்பெல்லாம் வந்து இந்த சூப்பர் ட்ரெண்ட் வந்து பை சிக்னல் கொடுக்குதோ ஆட்டோமேட்டிக்காக அல்கோ என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு லாட் வந்து அட் த மணியோட நிஃப்டி 50 காலை வந்து பை பண்ணிடும். இது ஃபார்வர்ட் டெஸ்ட்.
இப்போ நீங்கள் லைவுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா சேம் இதே ப்ரொசீஜரை நீங்கள் லைவ் ட்ரேட்லேயும் நீங்கள் பண்ணி உங்களோட புரோக்கரை நீங்கள் அல்கோ டெஸ்ட்டோட கனெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் அது பை அண்ட் செல் பண்ணிடும். ஃபார்வர்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பேப்பர் ட்ரேடிங் மாதிரி. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ஏன்னா யூடியூப்பில் தமிழில் யாரும் இந்த மாதிரி கிரியேட் பண்ணது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் கிரியேட் பண்ணுறேன். அதனால் நீங்களும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க. ஓகேங்களா? கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோவை ரீவைண்ட் பண்ணி பாருங்க. தட் மீன்ஸ் ரீப்ளே பண்ணி பாருங்க. இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு, கருத்துக்கள் இருக்கு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்றேன். ஓகே, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு அல்கோ ட்ரேடிங் பண்ணணும்னு ஆசை இருக்கு, பட் எனக்கு இந்த புரோக்கர்லாம் செட்டப் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் பண்ணாதீங்க. என்னோட டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்கள் சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.